Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டான காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? காளான் பிரியாணி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு காளான் பிரியாணி செய்யறதுக்காக ஒரு 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 5 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு துருவிய தேங்காய் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன். அடுத்ததா வந்துட்டு காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இது நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர்ல வந்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே நெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நார்மலா பிரியாணிக்கு சேர்க்கிற மாதிரி ரோஸ் முக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி 2 எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. இந்த பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் இருக்கட்டுங்க. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட முடியாத சமயத்துல எல்லாம் வந்துட்டு இல்ல வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிரமாதமான பிரியாணி வந்து காளான் பிரியாணிங்க. நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்ப செஞ்சாலும் இதே மாதிரிதான் காளான் பிரியாணி செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்குது. இப்போ நான் பெரிய தக்காளி பழமா ஒரு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் கழுவிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மஷ்ரூம் வந்து இப்போ உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட மசாலா எல்லாமே வந்துட்டு இந்த காளான்ல நல்லா பிடிச்சுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 4 ஸ்பூன் தயிர் உள்ள சேர்த்துக்கலாங்க. மேலால மல்லித்தலை கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க. கூடவே புதினா தலையும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காளான் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு காலி ஆயிருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த காளான் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்குங்க காளான்ல. இப்ப வந்து நான் 1/2 மணி நேரம் முன்னாடி அரிசி 3 டம்ளர் ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசியை வந்துட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா நீங்க எந்த அரிசியில வேணாலும் வந்துட்டு பிரியாணி செய்யலாங்க. பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, இல்ல சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த காளான் பிரியாணி ரொம்ப பிரமாதமா வரும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்துட்டு இருக்கட்டுங்க.
இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறங்காட்டியும் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊத்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா வந்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ நம்ம குக்கர் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் வரட்டுங்க. பாருங்க 2 விசில் வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே எடுத்து சாப்பிடணும் தான் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மனம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க அப்படியே வந்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. காளான் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வெந்து கிடைச்சிருக்குதுங்க. இத வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி வந்துட்டு நம்ம ஈஸியான முறையில நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஆனியன் ரைத்தா கூட வச்சு நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் உங்க வீட்ல மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.